ஹலோ நண்பா, இப்ப நடக்கக்கூடிய ஐபிஎல் மேட்ச்ல என்னதான் பல சர்ச்சைகள் இருந்தாலும் அதுல ஒண்ணுதான் தீப்பிடிச்சு எரிஞ்சிட்டு இருக்கு, இந்த ஸ்பிரிங் பேட்ன்ற கான்செப்ட். நம்ம தம்பியோட ஆட்டத்தை பார்த்து பதறினவங்க எல்லாம் குண்டு போட ஆரம்பிச்சிட்டாங்க. அதுல பெரிய குண்டா போட்டவர் தான் பாகிஸ்தானை சேர்ந்த ஜேர்னலிஸ்ட் ஒருத்தர். ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது பாரு. ஒரு சின்ன பையனால கண்டிப்பா இப்பெல்லாம் அடிக்கவே முடியாதுன்னு பாகிஸ்தான் டீமே வந்து பேட்டி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. பார்த்தாலே எப்பறம் ஒருத்தனை பார்த்தா அடிக்கணும் போல தோணும். என்னதான் இன்னும் பல பேர் வன்மத்தை கக்குனாலும் தம்பி இன்னும் ஆரஞ்சு போல்ல லீடிங்ல இருக்கான்றது குறிப்பிடத்தக்கது. நம்ம தம்பி நேச்சுரலாவே நல்லா ஆடுவானா இல்ல பேட்டுக்குள்ள ஸ்ப்ரிங் தான் வச்சிருப்பானான்றதை நீங்க தான் கமெண்ட்ல சொல்லணும். இப்ப நடக்கக்கூடிய மேட்சுகள் எல்லாம் எதுக்கு ஒரு டாட் பாலுக்கு 19 மரங்களை நடுறாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்க ரொம்பவே சாகாயிருவீங்க. சொல்ல போனா இந்தியால மரங்கள் எல்லாமே கம்மியாயிட்டே வருதுன்றது ஒரு ரிப்போர்ட்டே சொல்லுது. அதை ஈடுகட்டுற விதமா பல கோடி மரங்களை நட்டுருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்கது. இப்படி என்னதான் ஐபிஎலுக்கு நல்ல முகம் இருந்தாலும் டார்க் சைடுன்றது இருக்கதான் செய்யுது. இப்ப சொல்றது 11 என்னது வட்ட ஆப் தான், அட வேற எதுவும் கிடையாது, நம்ம பெட்டிங் ஆப் தான். ஒரு மேட்ச்ல என்ன நடக்க போகுதுன்னு கரெக்டா கெஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு காசு தருவாங்க. எப்படி? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. நல்லா தானே இருக்கியா? அட நல்லா இருக்கு. நல்லா இருக்கும்போது நம்ம நல்லா இருக்கும்போது எதுக்கு யோசிச்சிக்கிட்டு? இதுல நீங்க ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட அப்ப 600 ஒரு பிச்சைக்காரனே லட்சக்காரனா மாத்திர தொழில் தான் இது. இதுல நீங்க தோத்த காசை திருப்பி எடுக்கணும்னா திருப்பி காசை போட்டு தான் எடுக்கணும். சார், இதுக்கு பருத்தி மூட்டை பேசாம குடோன்ல இருக்கலாமே. இருக்கலாம், இவங்களுக்கு கொடுக்குற சம்பளத்துக்கு என்ன வேலை வாங்குறதுன்னே தெரியலையே. இந்த மாதிரி பல ரோஸ்ட்டுகளை நாங்க போட்டிருக்கோம், மறக்காம அதையும் செக் பண்ணி பாருங்க. சாலா நீ யாருடா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் தட்டி விட்டுருங்க.